இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் ரெசிபி. இது காலையில் நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் நிறைய ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரை ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன். ரெண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. பூண்டு நல்லா பெருசாக 10லேருந்து 12 இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி 1.5 இன்ச்சு, அதுவும் நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நடுவில் ஸ்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 200 கிராம் மஷ்ரூம் நான் சேர்த்துருக்கேன். சின்ன மஷ்ரூமாக இருந்ததுன்னா பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா அது 3ஆக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்து இப்போ இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா நான் நார்மல் பச்சை அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 3 அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 200 கிராம் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு நான் கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய், புதினா இலைகள் முதல்ல கொஞ்சமாக சேர்த்தோம். அப்புறமா கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டுடுங்க. இது 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நல்ல கமகமன்னு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது வெங்காயமும் வெள்ளரிக்காவும் சேர்த்து பச்சடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் நான் இந்த மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தயிர் எந்த அளவுக்கு தயிர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம்.
வெங்காயம் வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பேக் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடைய பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.